நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? காசுக்காக காலிலிருந்து கால் கிடக்க காடை தேய்க்க நிக்கிறாங்க. ஏடிஎம் காசு வந்து கண்டக்டர் ஸ்வைப் பண்ணுவீங்களா? தொலைச்சு போடுவோம் தொலைச்சு. ஏடா ஆசிரியர் ஸ்வைப் பண்ணிட்டா அறவீங்களா? ஏடிஎம் மிஷின் மாதிரி பின்னாடி சொன்னா ஏன்னா உனக்கு நான் செல்ஃபி மிஷின் மாதிரி பின்னாடி ஸ்வைப் தான் பண்ணுவாங்க. பின்ன என்ன பண்ணுவாங்க? பொது இடங்களில் ஸ்வைப் பண்ணுவது குற்றமாகும். காமெடி இஸ் ஹைஜீனிக் டு ஹெல்த். நகைச்சுவைக்கு சிரிப்பது உடல் நலத்துக்கு ஆரோக்கியமானது. அப்ரிஷியேட் த குட் காமெடி அண்ட் காமெடியன் இஸ் குட் ஃபார் யூ. நல்ல நகைச்சுவையும் நகைச்சுவையாளனையும் பாராட்டுவது உங்களுக்கு நல்லதாகும். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வாரம் நான் என்ன டாபிக் எடுக்க போகிறேன்னு தானே பார்க்குறீங்க. பொதுவாக நான் எடுக்கிற டாபிக் எல்லாமே உங்களுக்கு சிரிப்பு வரும். அதனால் இந்த வாரம் நான் சிரிப்பை பற்றி எடுக்க போகிறேன். அதாவது டைப்ஸ் ஆஃப் காமெடி, காமெடியின் வகைகளை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதலாவது என்ன வகை அப்படின்னா வெறுப்பு காமெடி. இந்த காமெடியை நீங்கள் எப்போ உணரலாம் அப்படின்னா, ஒரு காமெடியை நம்ம கேட்கும்போது நம்ம செருப்பை எடுத்து நமக்கே அடிச்சுக்கணும் போல தோணும் இல்லையா? அந்த மாதிரி காமெடியெல்லாம் வெறுப்பு காமெடி நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வெறுப்பு காமெடி இசிக்கல் டு கேர்ள்ஸ் காமெடி. அதாவது கேர்ள்ஸ் அடிக்கிற எல்லா காமெடியுமே வெறுப்பு காமெடின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த கிளிப்பிங்கை பாருங்களேன். ஏன் லேட்டு? இல்லம்மா, வரும்போது ஹெல்மெட் போடலன்னு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன். பேசிட்டு வரலாங்கிட்டு டைம் ஆயிடுச்சு. ஓ, அப்போ என்னை விட உனக்கு அந்த போலீஸ்காரன் தான் முக்கியம். போலீஸ் முக்கியம். என்ன உனக்கு அறிவுன்றதே இல்லையா? எவ்வளவு அடிப்படை தண்ணி பாத்து வைக்க இருப்பாங்க. உனக்கு மூளை எல்லாம் யோசிக்க மாட்டேன். என்ன சாப்பிட தெரியுமா? எவ்வளவு பசிக்க தெரியுமா? அறிவுன்றதே இல்லையா உனக்கு? ஹலோ, பேசிட்டு இருக்க, பாத்துட்டு இருக்க, கேம் உட்கார்ந்துட்டு இருக்க செல்ல மாதிரி. இல்ல, இவ்வளவு அழகா இருக்கல்ல, அதான் பாத்துட்டு இருக்கேன். அழகா இருக்குன்னு எனக்கே தெரியும். சரி, சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்காது சரியா? சரி, நான் மன்னிச்சிட்டேன். சரி, நான் உனக்காக ஒரு ஜோக் வச்சிருக்கேன், சொல்றேன், கேக்குறியா? மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஜோக்கா? ஜோக். சொல்லுமா. மூக்குத்தி இருக்குல்ல, மூக்குத்தி. ஆமா. அதே மூக்குல போடுறாங்க தெரியுமா? தெரியல. ஏன்னா அது கால்ல போட்டா கொலுசாயிரும்ல, அதனாலதான். ஹலோ, ஜோக் காமெடியை பார்த்துருப்பீங்க. இந்த காமெடியை பார்த்து நீங்கள் வெறுப்பாகி என்னை செருப்படுத்த அடிக்கிறதுக்குள்ளே நான் அடுத்த காமெடிக்கு நான் போகிறேன். அடுத்த காமெடி என்னன்னா காண்டு காமெடி. இதை நம்ம காண்டு கலாயன்னு கூட சொல்லலாம். இது பொதுவாக எல்லாருக்குமே வரக்கூடிய காமெடி தான். இந்த காமெடியை எப்போ நீங்கள் உணரலாம் அப்படின்னா, ஒருத்தன் உங்களை கலாய்ச்சி அதுக்கு நீங்கள் கவுண்டர் இல்லாமல் தவிக்கும் போது கரடு முரடாக ஒரு காமெடி பண்ணுவீங்கள, அதுதான் காண்டு. கரடு முரடாக காமெடி பண்ணாலும் பரவாயில்ல, அந்த கிளிப்பிங்கை பாருங்களேன். என்னடா அந்த கழிவு நீர் என்ன காணோம்? ஏய் வாடா வாடா வாடா. ஐய் மச்சான். ஏடா ஏடா, உங்க அப்பா தூங்கிட்டானா? அவர் தூங்கிட்டாரா? அவரு தூங்கினா இவன் எப்படி போந்திருப்பான்? ஏய், சும்மா சும்மா உங்க அப்பாவை கலாய்க்காதீங்கடா. அவன் வச்சா அவங்க அப்பா கிளம்பி பெரியாள் ஆகாது. ஏய், உங்க அப்பா பாவம்டா. உங்க அப்பா பாவதாடா. ஏன்னா உனால ஒரு பிள்ளைய போத்துறாங்க. ஏய், வேணாம்டா. சரி கோவப்படாத. சாப்பிட்டியா? சாப்பிட்டாரு. அப்ப தட்டை கழுவி வச்சு. ஏய், அப்புறம் நான் கம்முன்னு இருக்க மாட்டேன்டா. என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னதான் பண்ணுவேன்? இப்ப என்ன அதை போட்ட? நீ சும்மா சும்மா கலாய்ச்சுன்னு இருக்க. கலாச்சா திருப்பி கலாயலாம். அதுக்கு ஏன்டா இப்படி பண்ற? கலாய்ச்சா நீ கவுண்டர் போட்டுறல, அதான். இப்போ இதுக்கு கவுண்டர் போட்டு பார்க்கலாம். அந்த கிளிப்பிங்கை பார்த்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நேராக அடுத்த காமெடியின் வகைகளுக்கு போகிறேன். அடுத்த காமெடி திருட்டு காமெடி. இந்த காமெடி நீங்கள் எப்போ உணரலான்னா, இந்த ஸ்டாண்டப் காமெடியன்கள் சொல்கிற மாதிரி நகைச்சுவைன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. அவங்க சொல்கிற காமெடியும் எல்லா இடத்துலையும் இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா, ஆயா வடை சுட்ட கதை தான். வடை ஒன்று தான், ஆனால் வாய் தான் வேறு. நீங்கள் அந்த கிளிப்பிங்கை பாருங்களேன், உங்களுக்கு நல்லா புரியும்.
இந்த பள்ளிக்கூடத்துல நடக்கிற காமெடி இருக்கு அப்படி இருக்கும். இந்த ஸ்கூல்ஸ் நடக்கக்கூடிய காமெடி இருக்கு தெரியுமா, இப்படி இருக்கும். இந்த வகுப்பறையில் நடக்கக்கூடிய காமெடி இருக்குது, ஐயோ அவ அப்படி இருக்குங்க. இந்த கல்யாண வீட்டுல நடக்கிற காமெடி இருக்கு எப்படியா இருக்கும். இந்த வெட்டிங் நடக்கக்கூடிய வீடுக்கு தெரியுமா, அங்க நடக்கக்கூடிய காமெடி இருக்கு, ஐயோ இப்படி இருக்கு. இந்த திருமண வீடுகளில் நடக்கக்கூடிய காமெடி, ஐயோ அப்பப்பா அப்படி இருக்குங்க. இந்த மாமியார் மருமகள் நடக்கிற காமெடி இருக்கு இப்படியே இருக்கும். இந்த டாக்டர் நடக்கும் மதுரை நடக்கக்கூடிய காமெடி இருக்கு, அப்படியே இந்த மாமியார் மருமகளுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை இருக்குதே, ஐயோ அப்பப்பா அப்படி இருக்குங்க. கிளிப்பிங்கை பார்த்து சிரிச்சிங்களோ இல்லை முறைச்சிங்களோ எனக்கு தெரியல. நான் அடுத்த காமெடியின் வகைகளுக்கு போகிறேன். அடுத்த காமெடி இருட்டு காமெடி. இருட்டு காமெடியை நம்ம மென்டல் காமெடின்னு கூட சொல்லலாம். இந்த காமெடியை நீங்கள் எப்போ உணரலாம் அப்படின்னா, தான் சொல்கிறது காமெடினே தெரியாமல் ஒரு ஜென்மம் காமெடியை சொல்லும். அது சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கு தானே அப்படின்னு சிரிச்சுக்கும். அந்த மாதிரி காமெடியெல்லாம் நாங்கள் இருட்டு காமெடி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான கிளிப்பிங்கை பாருங்களேன். நியூஸ் பாத்தீங்களாடா? ஒண்ணுல நம்ம ஒபாமால பாய்ட்ல இருந்து எங்கிட்டாரா கீழே விட்டாரா? ஒண்ணு நீயோ யோசிச்சு பாரா, ஒரு கார்ல ஒருத்தன் தான் போக முடியுமா, ஆனா 7 பேர் போறானுங்களா? எப்படி அவன் பேர் 7 போற நீ சும்மாறா, இது தெரியவே தெரியாதுல. ரெண்டு பேர் ஃபாரஸ்ட்டுக்கு போறாங்க மச்சான். ஃபாரஸ்ட்டுக்கு போனே இருக்கும்போது 2 மான் திபுக்குன்னு வந்துச்சு. சரியா, போயிட்டு என்ன பண்ணிட்டானோ, என்ன பண்றது ஏது பண்ண தெரியல, புல்லு எடுத்து தரான். சரியா, புல்லு கிராஸ் எடுத்து தந்தானே என்ன பண்ணானா, ஆனா ஒரு மான் சாப்பிட்டு தான், ஒரு மான் சாப்பிடவே இல்லையா. ஏன் அப்படியா? சாப்பிட்டுருக்கணுமே. பசி இல்லையோ? இல்ல யானாவது அந்த மாடா. கிளிப்பிங்கை பார்த்து இருட்டு காமெடினா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த காமெடியின் வகைகளுக்கு நான் போகிறேன். பிட்டு காமெடி. பிட்டு காமெடி நீங்கள் எப்போ உணரலாம் அப்படின்னா, இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் உங்களுக்கு கேட்டிருக்காது. பின்னாடி பீப் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பீப் போடுற காமெடியெல்லாம் பிட்டு காமெடின்னு நாங்கள் சொல்லுவோம். இதை பார்க்கும்போது தான் ஒரு காமெடி ஞாபகம் வருது மச்சான். காமெடியா? சொல்லு மச்சான். ஒருத்தன் கை வச்சுட்டு இருந்தானா, ஆனால் அவனுக்கு வரவே இல்லையா? சொல்கிறேன், ஏன்னா அவன் இப்படி வச்சான். இப்போ தான் என் கிளாஸை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. தொடர்ந்து என் கிளாஸை நீங்கள் கவனிக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்று உங்களிடம் விடைபெறுவது உங்கள், அவர் பேர் மறந்துச்சே. என்னடா கண்டெடுத்து வழக்கமாக நான் என்ன டாபிக் எடுத்தாலும் அது காமெடியாக தான் இருக்கும். எதனால் ஐயோ தப்பு பண்ணிட்டேன் எதனால்